பாசிவாக இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் முடிவு பண்ணியாச்சு, ட்ரேடிங்கில் தான் ஜென்ரேட் பண்ணணும் முடிவு பண்ணியாச்சு. ஆனால் ட்ரேடிங்னா எப்படி? நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. இட் குட் பி ஸ்விங், இட் குட் பி இன்ட்ராடே, இட் குட் பி ஸ்கேல்பிங், நிறையா இருக்குது. நம்ம ஸ்விங்கும் இன்ட்ராடேவும் எடுத்துகிட்டா தான் இட் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ட்ரேடிங். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கும் பார்க்கலாம். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்க்கும் எப்படி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணுறது, என்னெல்லாம் ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு பார்க்கலாம். வித் தட் பீங் செட், குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் ஆல்ஃபா. இப்போது ஸ்விங் ட்ரேடிங் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்னு எடுத்துட்டோம்னா மோஸ்ட்டாக இந்தியன் ஸ்டாக்ஸ்னு எடுத்துட்டோம்னா இட் இஸ் ஒன்லி பை லாங்ஸ். அதாவது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து மேலே போகும், அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும். ஐ மீன் when it is swing trading in Indian stock market. ஆனால் இப்போ இதில் வந்து லிக்விடேஷன் ப்ரைஸ் கிடையாது, இதில் நம்ம வந்து லெவரேஜும் போட முடியாது. ஆனால் இப்போ ஸ்விங்குனா ஒரு நட்ஷல் என்ன சொல்லணும்னா ஒரு கப்புள் ஆஃப் டேஸ்லேருந்து கப்புள் ஆஃப் மந்த்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங். அந்த பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணுறது தான் ஸ்விங் ட்ரேடிங். இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங் இன் கிரிப்டோ நம்ம எடுத்துட்டோம்னா அதில் லெவரேஜ் இருக்குது. ஸோ லெவரேஜ் இருந்தால் லிக்விடேஷன் இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ லெவரேஜ் இருக்குது, லிக்விடேஷனும் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ கிரிப்டோன்னு எடுத்துட்டோம்னா இதுக்கு ஒன்றும் ஓப்பனிங் க்ளோசிங்கெல்லாம் கிடையாது, 24/7. ஆனால் இப்போ கிரிப்டோக்கும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கிரிப்டோவில் வந்து நீங்கள் லெவரேஜ் போட்டு எடுத்திங்கன்னா யூல் ஹேவ் லிக்விடேஷன் ப்ரைஸ் இல்லையா? அட் த சேம் டைம் உங்களுக்கு ரிஸ்க் வந்து அதிகம். ஆனால் நீங்கள் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து என்றைக்கா இருந்தாலும் அது உங்களுக்கு தான். ஏன்னா நெக்ஸ்ட் டேவே அது வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கு அது வந்து ஸ்டாக்காக வந்து சேர்ந்துடும். ஆனால் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க கிரிப்டோவில் வித்தவுட் லெவரேஜில் நீங்கள் காயின்ஸாக வாங்கி வைக்கலாம். அது வந்து அந்த காயின்ஸ் வந்து என்றைக்கா இருந்தாலும் அது உங்களுக்கு தான், வாட் எவர் த ப்ரைஸ் மேபி. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா ஒரு டெக்னிக்கலாக ஒரு செட்டப், அதாவது ஒரு மேஜர் பிரேக் அவுட்ஸ், ஒரு நிறைய டைம் ஒரு ஹிட்டான ஒரு பொசிஷன் வந்து பிரேக் அவுட் ஆகலாம். இல்லை இஎம்ஐ 200 இஎம்ஐ 50 இஎம்ஐ அது மாதிரி கிராஸ் ஓவர்ஸ் நடக்கலாம். இல்லை ஆர்எஸ்ஐ ஓவர் பாட் ஓவர் சோல்டு, இல்லைனா 52 வீக் ஹை 52 வீக் லோ, இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது. ஆனால் நம்ம இப்போது மோஸ்ட்டாக நம்ம இந்தியன் ஸ்விங் ட்ரேடிங் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு செட்டப் ரொம்ப முக்கியம். அது ஏன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனி வந்து ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கலாமா வேண்டாமான்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபண்டமெண்டல் பேசிஸ் ஆஃப் தட் கம்பெனி. அந்த ஸ்டாக் ஏதாவது அந்த கம்பெனி ஏதாவது புதுசாக லான்ச் பண்ணலாம், இல்லை நிறைய ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம், இல்லை நிறைய டிவிடெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி சில ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். அதுவே ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த், அதாவது நம்ம ஒரு செக்டர்னு எடுத்துட்டோம்னா இப்போ ஆயில் செக்டர்னு எடுத்துட்டோம்னா ஆயில் செக்டரில் இருக்கிற கம்பெனிஸில் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மிங் கம்பெனி விச் இஸ் நாட் எட் அபவ், அதாவது செம்மையாக இப்போ பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர கம்பெனி, ஆனால் நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னும் பீட் பண்ணாத கம்பெனி நம்ம எடுத்துட்டோம்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் அ எக்ஸ்போனென்ஷியல் இன்க்ரீஸ் இன் மணி when it comes to swing trading. ஏன்னா நம்ம 2-3 monthஸில் வந்து இட் மைட் பீட் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளேயர்ஸ் இன் தட் செக்டர். அடுத்தது வால்யூம். இப்போது நம்ம என்னதான் ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆனாலும் வால்யூம், அதாவது நிறைய பேர் வாங்கணும் இல்லையா? இப்போ நிறைய பையர்ஸ் இருந்து நிறைய பையர்ஸ் காசு போட்டால் தான் இட் இஸ் கோயிங் டு ஹை. ஏன்னா காசு தான் நம்ம ஸ்டாக்ஸோட மேலேயும் கீழேயும் போகிற ஒரு ஃபியூல் இருந்தால் தான் மேலே போகும் இல்லையா? ஸோ நம்மளோட வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி 2-3 பாயிண்ட்ஸில் வந்து நிறைய தடவை ஹிட் ஆகி வருது, அந்த மேபி அது பிரேக் அவுட் ஆகலாம், இல்லை ஹிட் ஆகி திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகலாம். அந்த மாதிரி பொசிஷன்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு 1 வீக்கோ 2 வீக்ஸோ 1 மந்த்தோ நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா நம்ம நிறைய ப்ராஃபிட்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இன்ட்ராடே. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டைப் ஆஃப் ட்ரேடிங் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் தான். இன்ட்ராடேக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா லிக்விடிட்டினா என்னென்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் பையர்ஸ், அதாவது நிறைய பேர் அந்த இடத்துல பையும் செல்லும் பண்ணுறாங்கன்னா தான் லிக்விடிட்டி இருக்கும். அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து சில பேர் பை பண்ணேன் சில பேர் செல் பண்ணால் தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் மார்க்கெட்டில். அப்போ தான் நம்மளால் ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும்.
ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கிற அதாவது பையர்ஸும் இல்லை செல்லர்ஸும் இல்லை ஒன்லி பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒன்று ரிஸ்க் அதிகம், இன்னொன்று நம்மளால் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக பார்க்க முடியாது. ஏன்னா ப்ரைஸ் ஏறிட்டே போகும், இல்லை இறங்கிட்டே போகும், இல்லைன்னா ஸ்டாட்டிக்காக இருக்கும். அது நம்ம காசும் பார்க்கலாம். நம்ம XRP காயின் எடுத்துருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து இது ப்ளே பண்ணி விட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. இப்போ நான் நார்மல் ட்ரேடராக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, இங்கே நான் வந்து ஒரு செல் பொசிஷன் எடுப்பேன். செல் பொசிஷன் எடுத்துட்டு நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நான் இதுக்கு மேலே நான் கரெக்டாக வச்சுருவேன். டேக் ப்ராஃபிட் வந்து நான் இங்கே வைப்பேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இந்த ப்ளே பண்ணி விட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது பேர் தான் லிக்விடிட்டி கிராப்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இங்கே லிக்விடிட்டி, அதாவது நிறைய ஸ்டாப் லாஸ் இருக்க நம்மளோட நம்மளோட புல் பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ லிக்விடிட்டி அடித்த உடனே இங்கே நிறைய பேர் ஸ்டாப் லாஸஸ் பிளேஸ் பண்ணனால நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணோம்னா, லிக்விடிட்டி இங்கே வாங்கியிருக்கா, ஸோ நம்ம வந்து கரெக்டாக ட்ரேட் வைக்கணும்னா லிக்விடிட்டி கிராபுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேடே வாங்கணும். ஸோ இங்கே வந்து நான் இங்கே செல் வச்சுட்டு, நான் இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, நான் இங்கே டேக் ப்ராஃபிட் வச்சேன்னா என்னோட டேக் ப்ராஃபிட் கன்ஃபார்மாக அடிக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ நம்மளோட டேக் ப்ராஃபிட் இங்கே அடிச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட லிக்விடிட்டி கிராப். லிக்விடிட்டி கிராப்னா நம்மளோட ஸ்டாப் லாஸஸ் வந்து ஹிட் பண்ணிட்டு நம்ம ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் வாங்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து லிக்விடிட்டி இருக்கா இல்லையா அந்த ஸ்டாக்ல. அடுத்தது வாலட்டிலிட்டி. வாலட்டிலிட்டிலாம் என்னென்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ். அதாவது ஒரு நாளில் அட்லீஸ்ட் அந்த ஸ்டாக் வந்து 2 to 5% மூவ் ஆகணும். இப்போ நம்ம மூவ் ஆகிட்டே இருந்தால் தான் நம்மளால் போன லாஜிக் மாதிரியே தான் 2 to 5% மூவ் ஆகிட்டே தான் இருந்தால் தான் நம்மளால் ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும். 1% மூவ் ஆனாலும் ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியாது. அட் த சேம் டைம் ரொம்ப அதிகமாக மூவ் ஆனாலும் நம்மளால் ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியாது. ஏன்னா இட் இஸ் வெரி வெரி ரிஸ்கி. அதனால் ஒரு 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 ஆவரேஜான ஒரு மூவ்மெண்ட், ஒரு வாலட்டிலிட்டி இருக்கிற ஸ்டாக்கை சூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் பெட்டர் டு சி ப்ராஃபிட்ஸ். அடுத்தது ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷன் இப்போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லையா? ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன், பிரேக்கிங், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் லேர்ன் ஹவு டு மேக் சப்போர்ட்ஸ் இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஃபோர் யூ ஸ்டார்ட் இன்ட்ராடே. அடுத்தது செக்டர் ட்ரெண்ட்ஸ். ஒரு செக்டர் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதான் அந்த அந்த செக்டரில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக மேலேயும் கீழேயும் போகலாம். ஸோ நம்ம அந்த ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணோம்னா இட் இஸ் வெரி வெரி குட். ட்ரேடிங்கில் மோஸ்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரேட் வித் யுவர் ட்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரெண்டை ட்ரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து லாஸஸ் கம்மியாக நடக்கும், ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் அந்த ட்ரெண்ட் எப்போ முடியுதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிற டைமில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கோ பேட் ஃபார் யூ. அடுத்தது நியூஸ் சென்சிட்டிவ் ஸ்டாக்ஸ். இன்றைக்கி வந்து ஏதாவது மேபி ப்ராஃபிட்ஸோ இல்லை டிவிடெண்ட்ஸோ ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை கிரிப்டோ மார்க்கெட்னா அந்த யாராவது ட்வீட் போட்டால் மேலே ஏறும். ஸோ அந்த மாதிரி நியூஸ் இருக்கிற ட்ரெண்ட்ஸ் நம்ம போட்டோம்னா இன்ட்ராடேயில் நம்ம லெவரேஜ் போட்டு நம்ம மேபி 1000 rupees வர இடத்துல 5x போட்டால் 5000 rupees நம்ம ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு போகலாம். அடுத்தது டெக்னிக்கல். இன்ட்ராடேன்னு எடுத்துட்டோம்னா இண்டிகேட்டர்ஸ் ஆர் ஆல்சோ அ கீ பார்ட். ஏன்னா தான் நம்ம சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலும் இண்டிகேட்டர்ஸோட ஒரு ஹெல்ப் நம்ம எடுக்கணும். ஆனால் வி ஷுட் நாட் ரிலை ஆன் இண்டிகேட்டர்ஸ் அலோன். இப்போ நம்ம இண்டிகேட்டர்ஸ் எடுத்துட்டோம்னா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் இண்டிகேட்டர்ஸ், இல்லைனா இஎம்ஏ, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்எஸ்ஐ, இல்லைனா போலிங்கர், இந்த மாதிரி நிறையா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நான் அந்த அப்கமிங் வீடியோஸில் நம்ம அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கு இன்ட்ராடேக்கும் ஸ்விங்குக்கும் டிஃப்ரென்சஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, ஸ்டாக்ஸு எந்த ஸ்டாக்ஸு எந்த காயின் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வர வீடியோவில் அந்த ஸ்டாக்ஸும் காயினும் வச்சு எப்போ நம்ம ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஸோ see you guys soon in the next video. Thank you.